Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 477 பார்ட் 2. ஓபன் பண்ணா நேவிக்கும் பைரட்ஸ்களுக்கும் நடுவுல கலவரம் வேற லெவல்ல போயிட்டு இருக்குது. அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம பக்கியும் அவன் ஆளுகளையும் காட்டுறாங்க. எல்லாம் ஐஸ்ல உறைஞ்சிருந்தானுங்கல்ல, ஒரு வழியா நார்மலாகி தப்புச்சிட்டானுங்க. எப்படின்னா ஹீட்ல எல்லாம் உருகி போச்சுல்ல, அப்படித்தான் உருகி இருக்கும். இல்லன்னா சங்கு கன்ஃபார்ம். அவன் கேஷுவலா எந்திரிச்சு, ஆமா என்னாச்சு, நம்ம ஏன் இப்படி இருக்கோங்கிற மாதிரி கேட்பான். தலை நம்ம எல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அவக்கேஜி உங்க எல்லாத்தையுமே உரைய வச்சுட்டாரு. நல்ல வேலை நாங்க பக்கத்துல இல்லாதனால தப்புச்சிட்டோம். ஆனா இந்த உலகத்தையே ஆள போறந்த நீங்க மாட்டிட்டீங்களே, அதுதான் எங்களால தாங்க முடியல. அப்பந்தான் அக்கைனோட லாபா பஞ்சர்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா அட்டாக் பண்ணி எல்லாமே உறைஞ்சு போய் கடைசியில அங்க இருக்க தண்ணி எல்லாம் சுடுதண்ணியா மாறிடுச்சு. இவன் தண்ணிக்குள்ள விழுந்து கதறிட்டு கிடப்பான், ஐயோ எவனாச்சு காப்பாத்துங்கடா பயங்கரமா சுடுதுன்னு. அதுக்கப்புறம் தான் அவனை காப்பாத்தி இருப்பாங்க. ஆனா அந்த லூசு பல்லுக என்ன நினைச்சுக்குவானுங்கன்னா, பக்கி வந்து உறைஞ்சவங்க எல்லாத்தையுமே எப்படி சரி பண்ணும் அப்படிங்கறத அந்த சுடுதண்ணியில விழுந்து நமக்கு டெமோ காமிக்கிறாருன்னு சொல்லி மத்தவங்க எல்லாத்தையுமே அந்த சுடுதண்ணிக்குள்ள போட்டு உறைஞ்சிருக்க தண்ணி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எல்லாத்தையும் காப்பாத்திட்டாங்க. பாவம் பக்கி தான் படாத பாடுபட்டுட்டான். ஆனா நீங்க தான் எங்க உயிரை காப்பாத்துனீங்க, எத்தனை டைம் தான் எங்க உயிரை காப்பாத்துவீங்க மை லார்டு, நீங்க வேற மாதிரி உங்ககிட்ட உலகம் வந்தாதான் உருப்பிடும், நீங்க அப்படி இப்படின்னு சொல்லி வேற லெவல்ல பில்டப் பண்ணுவானுங்க. அவனுக்கே ஒண்ணும் புரியல, எதுக்கு இப்ப தேவையில்லாம நம்மள போட்டு இந்த புகழ்றானுங்க. சரி என்னமோ ஒண்ணு நடந்திருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போ ஒண்ணு பய ஒண்ணு. ஓகே ஓகே, உங்களுக்கு எவ்வளவு தேங்க்யூ சொல்லுமோ தாராளமா சொல்லுங்க, ஒரு பஞ்சாயத்தும் இல்லாமா. அதுக்கப்புறம் தான் அவனுக்கே புரியுது லக்குன்னு அவன் கையை விட்டு போகலன்னு. சரி அந்த மிஸ்டர் 3 எங்க போனா என்னன்னு விசாரிச்சா, கடைசியா அவங்க பார்க்கும்போது அந்த வாளுக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்தாராமா. அதுக்கப்புறம் எங்க போனாரு என்னன்னு தெரியலன்னு சொன்ன உடனே அப்பவே கன்ஃபார்ம் பண்ணிட்டா அவன் இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டான்னு. அதுக்கப்புறம் அவ்வளவு பெரிய சிவரை பார்த்துட்டு பகியே ஆடி போயிருவான். என்னடா இத்தா தண்டி இருக்குன்னு. அட ஒயிட் பியர்ட கூண்டோட பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய சிவரை மேல எழுப்பிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் பெரிய கலவரம் எல்லாம் நடந்து உள்ள போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே இவன் அதுக்கு மேல பில்டப் பண்ணுவான், இந்த மாதிரி சீப்பான வாளெல்லாம் வச்சு நீ தடுக்க முடியுமா? ஏ நேவி ஆளுகளா ரெடியா இருந்துக்குங்க, உங்க யாராலையும் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது, உங்களை விட மாட்டேன்னு பயங்கரமா கத்திட்டு கிடப்பானா. உடனே அவன் கூட இருக்க எல்லாத்துக்குமே அப்படியே வெறியரும், நம்ம தலைவர் வேற லெவல்ல இறங்கிட்டாருன்னு. ஆனா அவனுக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்படியே கட் பண்ணி நம்ம ஒயிட் பியர்ட காட்டுறாங்க. அவருக்கும் அக்கைனுக்கும் பயங்கரமான சண்டை. அந்த அக்கைனு பயலோட தான் இப்ப பெரிய தொல்லையே. ஒயிட் பியர்ட அடிச்சு விரட்டிட்டு இருப்பாரு. ஆனா திடீர்னு என்ன ஒண்ணு நெஞ்ச புடிச்சிட்டு அங்கேயே மண்டி போட்டுருவாரு. உடனே மார்க்கோ பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவான். அட மண்டி போட்டவரு மறுபடியும் எந்திரிச்சு வருவாருன்னு பார்த்தா வாயில இருந்து ரத்தமா வாந்தி எடுப்பாரு. அந்த கத்தியை விட்டு சொருகினானே நெஞ்சில, அதனால வந்த பிரச்சனையா இல்ல வேற எதுவும் பஞ்சாயத்தான்னு தெரியல. ஏன்னா நெஞ்ச புடிச்சிட்டு அங்கேயே முட்டி போட்டுட்டாரு. அக்கைனு எல்லாம் கண்டிப்பா நீ ஜெயிக்க முடியாது ஒயிட் பியர்டு, உன்னை நான் காலி பண்ணாம விட மாட்டேன்னு அட்டாக் பண்ண ரெடி ஆவானா. உடனே மார்க்கோ கத்திட்டே வருவான். எது நடக்க கூடாதுன்னு நினைச்சு பயந்தனோ அதுதான் இப்ப நடக்குது, நான் எப்படியாச்சும் இதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு வேகமா ஓடுவான். என்னன்னா ஆல்ரெடி ஒயிட் பியர்டுக்கு மெடிக்கல் இஷ்யூஸ் கொஞ்சம் இருந்திருக்கு, வயசும் வேற அதிகமாயிருச்சா. கண்ணா பின்னான்னு சண்டை போட்டோன்னு உடம்பு கொஞ்சம் ஒத்துழைக்கல போல. அப்ப கிசரு தம்பி சண்டையில எப்பவுமே கேர்ஃபுல்லா இருக்கணும், ஆனா நீ அப்படி இல்லையேன்னு சொல்லிட்டு அவனோட பவரை வச்சு மார்க்கோவை ஒரே அடி, அதுவும் முதுகுல அட்டாக் பண்ணிருப்பான். அப்படியே வாயில இருந்து ரத்தம் தெறிக்க திருச்சடிச்சு விழுவான். அதை பார்த்து ஜோசு ஷாக் ஆன அந்த டைம்ல அவகிஜி அவனை ஐஸால ஃப்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இங்க ஒயிட் பியர்டு அப்படியே கஷ்டப்பட்டு முக்குன்னு முக்கி எந்திரிப்பாரா. அப்ப அக்கைனோ நீ சாக போறதுக்கு முன்னாடி கேட்கிற கடைசி வாய்ஸ் என்னோட தானா, இந்த உலகத்துல உனக்கு இருக்க தகுதி இல்ல, இதோட செத்து போன்னு சொல்லி ஒயிட் பியர்டோட நெஞ்சிலேயே அவனோட லாபாவை வச்சு ஒரே அடி. ஒயிட் பியர்டு தடுத்திருப்பாருன்னு பார்த்தா அதான் இல்ல, அவன் அட்டாக்கு ஸ்ட்ரெயிட்டா நெஞ்சில இறங்கிருச்சு. ஏசு பார்த்துட்டு ஐயோ தாடின்னு கத்திட்டு இருப்பான். தூரத்துல இருந்து பாக்குற அவனுக்கு எப்படி இருக்குன்னா பக்கத்துல இருந்து பாக்குற அவனுக்கு எப்படி இருக்கும். கோபி நம்ம ஏதாச்சும் இந்த வாரில் பண்ணணும்னு சொல்லிட்டு வேகமா ஓடுவான். ஆனா அந்த ஹெல்மெட் போறக்கானே அவன் தடுத்து, தம்பி வேண்டவே வேண்டாப்பா, இதான் நேவி போற சண்டையெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்க, கண்டிப்பா நம்ம தான் ஜெயிக்க போறோம், தேவையில்லாம குறுக பூந்து மண்டைய உடச்சுக்க வேண்டாம். அக்கைனுவ பாத்தி இல்ல, அவரு ஒயிட் பியர்ட புடிச்சிட்டாரு, டீசரும் மார்க்கோவை புடிச்சிட்டாரு, அவகிஜி ஜோசுவ ஜெயிச்சிட்டாரு. அவங்க தான் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் டிவிஷனோட கமாண்டர்ஸ். இதுல வேற நம்ம லூஃபி தோத்து போயிட்டான், அவனால இதுக்கு மேல சண்டையும் போட முடியாது. இருக்கிற சிச்சுவேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது 99.99% கண்டிப்பா நேவியால தான் ஜெயிப்பாங்க. அதாவது நேவியால என்ன பண்ண முடியும்னு காமுஸ்ட் ஆயிலாம். இப்படி அவன் மத்தவங்க எல்லாத்தையும் பில்டப் பண்ணி பேசின உடனே கோபிக்கு உள்ள கப 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 கபன்னு எரியும். பின்ன இவ்வளவு பெரிய வார்ல இவன் என்ன பண்ணான்? இந்த கேள்வி அவன் மனசாட்சி அவனை செருப்பால் அடிச்ச மாதிரி கேட்காதா? லூஃபி கிட்ட இதுக்கு முன்னாடியே பில்டப் பண்ணிட்டு தான் வந்தான். கண்டிப்பா ஒரு நாள் நான் நேவி அட்மிரலா மாறி உன்னை விட இன்னும் ஸ்ட்ராங்கா மாறி கண்டிப்பா உன்னைய பிடிப்பேன் அப்படின்னு பயங்கரமா பில்டப் எல்லாம் பண்ணிருப்பான். லூஃபியும் தெளிவா சொல்லியிருப்பான், என்னையெல்லாம் நீ பிடிக்கணும்னா அடி இடிய விட ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதையும் பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இப்பதான் இவனுக்கே புரியுது, அட்மிரல் ஆகணும்னு சொன்னது எல்லாமே வெறும் ஒரு வெத்து கனவு தானா, இப்படியே இருந்தோன்னா கண்டிப்பா ஆக மாட்டோம் போலியேங்கிற மாதிரி யோசிப்பான். ஏன்னா லூஃபி அவனோட கோலை அடையறக்காண்டி அவனால என்ன முடியுமோ அது எல்லாத்தையுமே பக்காவா பண்ணிட்டு இருக்கான். ஆனா இவனால மத்தவனுக்கு மாதிரி சண்டை போட முடியாம 2
ரெண்டு பேரும் பயந்தடிச்சு தப்பிச்சு தானே ஓடி வந்தானுங்க. இப்படி இவன் மனசுக்குள்ள குமுறிட்டு இருக்கான். அந்த ஹெல்மப்ப கூப்பிட்டு பாத்தி இல்ல போர் முடிய போது வா அப்படி ஒரு வாரமா உட்காந்து ஜூஸ குடிச்சிட்டே என்ஜாய் பண்ணுவான்பா. அவ்வளவுதான் கோபிக்கு இன்னும் கோவம் வந்துரும். இங்க நம்ம லூஃபி கேட்க கூடாத ஒரு ஹெல்ப் கேட்டுட்டு இருந்தால அது வேற ஒண்ணும் இல்ல, அவனுக்குள்ள எனர்ஜி ஹார்மோன்ஸை இன்ஜெக்ட் பண்ணுமாமா. அதத்தான் ஹெல்ப்பா கேட்டுட்டு இருப்பான். ஆக்சுவலா லூஃபி இம்பல் டவுன்ல இருந்து கேப் விடாம சண்டை போட்டுட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது எனர்ஜி ஹார்மோன்ஸை கொடுத்து இன்னும் அவன் பாடியை ஸ்ட்ரெஸ் பண்ணா அது அவனுக்கு தான் பிரச்சனை. அட நார்மலா சண்டை போட்டிருந்தா கூட பரவாயில்லையே, அவன் அந்த பாய்சன் கூட போராடி செத்து பொழைச்சு வந்திருக்கான். ஆக்சுவலா அந்த எனர்ஜி ஹார்மோன் வந்து ஒரு டெம்பரரி ட்ரீட்மெண்டா தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இவன் அதையே திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருந்தானா கண்டிப்பா சீக்கிரத்திலேயே செத்துருவடா, சொன்னா கேளுன்னு எவ்வளவோ சொல்லுவான். லூஃபி தான் ஒரு முடிவெடுத்தா மாற மாட்டானே. அவன் என்ன யோசிக்கிறான்னா செத்தாலும் பரவாயில்ல, ஏச காப்பாத்திட்டேன்னு நிம்மதியா செத்துறேன், அதனால நான் சண்டை போட்டு ஏச காப்பாத்தணும், அதனால எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி பயங்கரமா காண்டாவான். இப்ப இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. வேற என்ன பண்ணுவான், அவன் சொன்னதை பண்ணித்தானே ஆகணும். அங்க வேற மார்க்கோவையும் ஜோசுவையும் போட்டு பொழந்துட்டாங்க. அவனுக்கு தான் முக்கியமான ஆளுங்க. அவனு இல்லைன்னா அந்த வார்ல ஜெயிக்கிறது ரொம்பவும் கஷ்டம். ஏன்னா ஒயிட் பியரையுமே அடிச்சு போட்டுட்டானே. இப்ப லூஃபி களத்துல இறங்கி சண்டை போட்டாதான் எப்படியாச்சும் ஏச ரெஸ்கியூ பண்ண முடியும். என் உயிரே போனாலும் பரவாயில்ல, சண்டை போடுறதுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த்தை கூடுன்னு இருக்கிற ஸ்ட்ரென்த் எல்லாம் திரட்டி கத்திட்டு இருப்பான். சுத்தி நடக்கிறதெல்லாம் பார்க்கும் போதே நல்லா தெரியுது நேவி ஆளுகெல்லாம் ஜெயிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், பைரட்ஸுங்க எல்லாம் தோக்கிற நிலைமையில இருக்காங்க. இது எப்படின்னா அடிமேல 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 அடியா வந்துட்டு இருக்குது. சரி உடனே இவாங்கோ பண்ணிடுவான்னு பார்த்தா முடியாதும்பா. ஏன்னா இப்போ இவன் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி லூஃபி சடனா செத்து போயிட்டான்னா அதுக்கப்புறம் டிராகனோட மூஞ்சில எப்படி இவாங்கோ போய் முழிப்பான். இல்ல டிராகன் தான் என்ன சொல்லுவான், என் பையன் உன்னால தான் செத்தான்னு சொல்லி இவாங்கோவா சொல்ல மாட்டான். நீ ஒரு மூளைகட்ட பையன், உனக்கு மூளையே கிடையாதுன்னு வேற அவனை பிடிச்சு பச்சை பச்சையா திட்டிட்டு இருப்பான். மொத்தத்துல எனர்ஜி ஹார்மோனை ஏத்துற மாதிரி இல்ல. அதே நேரம் இங்க ஏச போட்டு தள்ள ரெண்டு பேர் நின்னுட்டு இருப்பானுங்கல்ல, அதுல ஒருத்தன் வந்துட்டான், இன்னொருத்தனை மட்டும் காணும். என்ன ரெடி ஆகிறதுக்கு லேட் பண்ணிட்டு இருப்பான். அவனை பிடிச்சி கத்துன்னு கத்தி அதுக்கப்புறம் கூட்டு போவாங்க. இங்க லூஃபி இவாங்கோ தரலனாலும் பரவாயில்லன்ட்டு ஏசு ஏசு ஏசுன்னு அவனால முடிஞ்ச அளவுக்கு கத்திட்டு கிடப்பானா. சரி இதுக்கு மேல இவன் திருந்த மாட்டான், கேட்ட செஞ்சிருவோன்னு சொல்லி எனர்ஜி ஹார்மோனை ஏத்தி விட்டு என்ன பண்ணுமோ பண்ணி தொலைங்கிற மாதிரி சொல்லிடுவான். அங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு லூஃபி என்ன பண்ணிட்டு இருக்க, அவனை விடும்பாங்க. இனிமேட்டு இவன் யாரையும் விடமாட்டான்டான்னு சொல்லும் போதே அப்படியே வேற லெவல்ல வெறித்தனமா எந்திரிப்பான். ஏசெல்லாம் பார்த்துட்டு வாய பொளந்துருவான். அட வேற ஒண்ணும் இல்ல, பைய எந்திரிச்சிட்டு ஒரு கத்துவான். அங்க இருக்க அத்தனை பேருமே மிரண்டுருவாங்க. சொல்ல போனா ஹெல்மெட் போலாம் என்ன மட்டையாயிட்டான்னு நினைச்சா இப்படி வெறித்தனமா எந்திரிச்சு வரானேன்னு ஆடி போயிருவான். கோபிக்கெல்லாம் செருப்பால் அடிச்ச மாதிரி ஆயிரும். ஏன்னா ஒருத்தன் சாகிற நிலைமைக்கு போய் மறுபடியும் அவனோட வெறித்தனத்தால சண்டைக்கு வர்றான்னா அவனோட நாடி நரம்பு ரத்தம்னு எல்லா இடத்துலயும் வெறி முத்தி போயிருந்ததுனால இப்படி பண்ண முடியுது. எனக்கு ஏன் அது இல்ல, நான் அட்மிரல் ஆக வேண்டியவன்னு சொல்லிட்டு கத்திட்டு அவன் பாட்டு ஓடிடுவான். ஹெல்மெப்போ கதறுவான். ஐயோ அந்த பைத்தியக்கார பைய சொன்னா கேட்க மாட்டான் போலியேன்னு. இங்க ஏஸ் பதறிட்டு இருப்பான். என்னன்னு பார்த்தா அங்க லூஃபி பயங்கரமா வெறி பிடிச்சு ஏசு நான் வர்றேன்னு சொல்லி தொண்டைகளிய கத்துறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.